அற்புதமாக இன்றைக்கி ஒரு நண்பர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார். அவர் ஒரு ரொம்ப காலமாக தொடர்ந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவார். சார் நல்லா நீங்கள் இப்போ நல்ல ஒரு பண செழிப்பெல்லாம் வரும், நல்ல ஒரு நீங்கள் வாழ்க்கையில் பணத்தில் நல்லா வருவீங்க, தொழில் சூப்பராக ஓடும், லாபம் கிடைக்குன்னு சொல்கிற இடத்துல லாபம் வருது சார். அதுக்கப்புறம் திடீர்னு கொஞ்சம் காலகட்டம் கழிச்சு உங்கள்கிட்ட வரும்போதே நீங்களே சொல்கிறீங்க இப்போ கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம், குரு 3க்கு வந்துட்டார், அஷ்டமத்து சனி வந்துட்டுது, அதனால் இப்போ கொஞ்சம் பணத்தில் கொஞ்சம் கஷ்டம் வரும், தொழிலில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் சொல்லும்போது அப்போதே மாதிரி வருது. மறுபடியும் எந்திரிக்கிறேன், இறங்குறேன், இப்படியே எனக்கு ஒரு நிலை இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான் சார். அப்போ எந்த மனுஷனும் தொடர்ந்து ஒரு ரிச்சாகவே இருக்க மாட்டானா, பணக்காரனாக இருக்க மாட்டானா, எப்பவும் பணம் வராமல் இருக்கா, வந்துக்கிட்டே இருக்குமா, அல்லது அந்த பண செழிப்புலேயே வாழ சிலர் கூட நான் பார்த்துருக்கேன் சார். தொழிலே செய்ய மாட்டேக்கான், ஒரு வேலைக்கும் போக மாட்டேக்கான், அவன் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் பணத்திலே புரள்றான் சார். இதெல்லாம் எப்படி சார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். அந்த கேள்விக்கு சூப்பரான பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்கள் ஜாதகத்தில் ராகுவுடைய பலம் இருக்கணும். நம்மெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராகுவை கண்டால் பயப்படுவோம். அது அஸ்ட்ராலஜி மேலே நீங்கள் அதை சரியாக இது பண்ணாதனால ஒரு விஷயம். அந்த ராகு பகவானுடைய அனுகிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் ரொம்ப சூப்பராக இருந்து, அந்த ராகுவுடைய சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாதி, சதயம், திருவாதிரை, இந்த 3 நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் அந்த கிரகங்கள் மற்ற கிரகங்கள்லாம் இருந்தது அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு பண செழிப்பு மட்டும் இல்லை, உழைக்காமலே பணம் சம்பாத்தியம் பண்ணுறது, குறுக்கு வழியில் சம்பாத்தியம் பண்ணுறது, இல்லை தகப்பனார் சொத்துக்கள், நல்ல தகப்பனார் அவங்களுடைய தாத்தா அவங்களுடைய சொத்துக்கள் நமக்கு இது பண்ணியிருக்கோம், சொத்தை விற்று கூட சாப்பிடுவான், இல்லை வாடகை வந்துக்கிட்டே இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்துட்டுருக்கு, யாரோ ஒருத்தர் பண்ணிக்கிட்டே இருப்பார், இல்லாட்டா ஏதாவது ஒரு தொழிலை அவங்களுடைய முன்னோர்கள் ஆக்குபேட் பண்ணி வச்சு தொழில் பண்ணி வச்சுருப்பாங்க. அது அடுத்த ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு அந்த தொழில் பிராப்தமாக இருக்கும். இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தில் ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் தான். அது உங்கள் லக்னத்துக்கு சிறப்பான இடத்துல இருக்கணும். அந்த லக்னத்துக்கு சிறப்பான இடத்துல இருந்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வரக்கூடிய தசைகள் எப்படி ஒரு 6, 7, 5 தசையாவது குறைஞ்சபட்சம் வரும். அதாவது நமக்கு அந்த தசைகள் பூராமே அந்த ராகுவுடைய ஒரு காம்பினேஷனில் வரணும், அல்லது ராகு கூட சேர்த்துருக்கணும். அப்படி இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கண்டிப்பாக செல்வ செழிப்பில் இருக்கலாம் சார். சொல்லுவாங்க பெட்ரு கீழே பூரா பணம் தான் சார், மார்வாடி வச்சுருக்கிற மாதிரி அந்த பணம் இருக்குது சார், நான் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் தோக்க மாட்டேங்குது சார், இல்லை என்னுடைய தகப்பனார் என்னுடைய முன்னோர்கள் நல்லா சேர்த்து வச்சுட்டேன், நான் அனுபவிக்கிறதுக்கு பிறந்திருக்கேன் சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, அந்த ராகுவை நம்ம அவ்வளோ தூரம் என்ன செய்கிறோம், ராகாலமா ஐயோ வீட்டில் தூங்கிடு. ராகு காலங்கிறது பண பரிவர்த்தனைக்கு உகந்த காலம். ராகுவுடைய பலம் இருந்தால் தான் நம்ம ஸ்மக்லிங் வரைக்கும் பண்ண முடியும், எந்த ஒரு தொழிலையும் அதீத லாபம் பெற முடியும், நமக்கு நிறைய சொத்துக்கள் சேரக்கூடியது சார். இப்போ ஒரு பத்திரப்பதிவு பண்ண போகிறோம், ராகாலம் வேண்டாம் சார், ராகாலத்தை நீங்கள் பண்ணினீங்க